சொல்லுது, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், இதை குறித்து உன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லு. தேவன் சொல்லுகிற உன்னை கொண்டு வந்த விதமும் எதெல்லாம் நான் உனக்கு புகட்டினோ அதெல்லாம் சொல்லு. நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிக்கப்பட்டது, இப்போது கிருபையின் காலத்திலே வாழுகிறோம், புரிந்து கொள்ளுகிறேன். ஆனால் அந்த காலத்திலிருந்து ஒரு நியம நிஷ்டை என்னவென்றால், ஆசாரியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்களோடு ஜாதிகளோடு கலவாமல் காணப்பட வேண்டிய இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ண வேண்டும். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? யூதன் என்று கிரேக் என்று பாரபட்சம் இல்லை, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே எந்த விதமான பாரபட்சம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 2 கொரிந்தியர் 6:12-14 என்ன சொல்லுகிறது என்றால், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டதே வெறுக்கிறது, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டதை வரவேற்கிறது இல்லை. இருளுக்கு ஒளிக்கு சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த வேத சத்தியம் பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே புகட்ட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யார் எல்லாம் நாம் எங்கு வைத்திருக்கிறோம் என்று அந்த குடும்பத்தினுடைய மரத்தை காட்ட வேண்டும். தாய் இருக்கிறா,